படையப்பா படம் ரிலீஸ் ஆகும்போது வந்தேன். இங்கே 92 ரிலீஸ் ஆச்சா, அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. 60 70 வரலாறு இருக்குது பூக்கடை பஸ் ஸ்டாண்டுக்கு. எங்கேயாவது போகணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பாரிஸ் வந்து தான் இங்கேருந்து தான் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியும், சென்னையில் எல்லா பகுதிக்கும். சென்னைனாலே மெரினா, மவுண்ட் ரோடு, டி நகர், அண்ணா நகர், எழும்பூர்னு மக்கள் புழங்கும் பல இடங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் சென்னையோட இணைக்கிறது தான் நம்ம பிராட்வே பஸ் ஸ்டாண்ட். சென்னையில காணாம போனா அட்ரஸ் தெரிஞ்சா போதும். ஆனா இப்ப சென்னையோட அட்ரஸா இருக்கிற இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டே காணாம போக போகுது. இப்பேற்பட்ட சென்னையோட பல்ஸா இருக்கிற நம்ம பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்ல தங்களோட வாழ்வாதாரத்தை நடத்திட்டு வர்ற பாமர மக்களுடைய நிலைமையை கூற இருக்கிறது இந்த ஆவணப்படம். 2 வருஷமாக வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எப்போ காலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஒரு பயத்திலேயே போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே வந்துட்டு இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வரலாம். இப்போ கொடுத்துருக்க இடத்துல வந்துட்டு அப்படி சொல்ல முடியாது. நடந்தால் நடக்கும், இல்லாட்டி இல்லை. ஆர்டர் பிரச்சனை வராமல் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒத்துழைக்கணும்னு சொல்லி சங்க நிர்வாகிகளை கூட்டி பேசினாங்க. சங்க நிர்வாகிகளும் வந்து எங்கள் காலங்காலமாக வந்து எங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, எங்களை மாற்று இடம் கொடுத்தா தான் நாங்கள் கடையை காலி பண்ணுன்ற மாதிரி சங்க சார்பாக கோரிக்கை வச்சாங்க. மாற்று இடம் கொடுக்குறது சரி தான், எங்களுக்கு இதே இடத்துல இடம் கொடுங்க, நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு எங்களுக்கு இதே இடத்துல கொஞ்ச வாரமாகவே எங்களுக்கு கூடன்னு கேட்டான். அந்த வதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, உங்களுக்கு நாங்கள் மாட்டு இடம் கொடுக்குறோம், நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்னாங்க. இடம் வந்து கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்குது. வியாபாரிகள் வந்து பெரும்பாலும் இது கிடையாது. கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்கலாம், இல்லை இடம் கம்மி பண்ணி விரிவாக கொடுத்துருக்கலாம். எங்கள் வியாபாரத்துக்கு அங்கே செட் ஆகாது. இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கார் பார்க்கிங் இருந்துச்சு, அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதெல்லாம் கட்டியாச்சு. பஸ் எப்போ இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுதோ அடுத்த நாளே வந்துட்டு நாங்கள் அங்கே போயிடுவோம். பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்துட்டு போகிற வழி அப்படிங்கிறதுனால எப்போதும் அவங்களுக்கு வியாபாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இவங்க தனியாக ஒரு இடத்துல கொடுத்துருக்கறனால இவங்களை தேடி போய் அவங்க வந்துட்டு வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் போக்குவரத்து இருக்குது, இந்த பக்கம் போக்குவரத்து இருக்குது. உள்ளே போய் அண்டர்ஸ்ட்ரீட் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். வியாபாரியும் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. அதெல்லாம் மறுபடியும் எங்களுக்கு இடம் கிடையாது, எங்க காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். இவங்க வந்துட்டு மால் மாதிரி கட்டுறாங்க. மால் மாதிரி கட்டி ஒரு பெரிய வணிக வளாகங்கள்லாம் இருக்குங்கல்ல, அந்த மாதிரி உள்ள இதுதான் வந்துட்டு இவங்க கட்டுறாங்களோ ஒழிய நார்மலாக வந்துட்டு சின்ன வியாபாரிகள் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள இதாக கட்டலை. அதுக்கெல்லாம் வந்துட்டு வாடகை ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. அந்த மாதிரி வாடகை கொடுத்து வியாபாரம் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கிற வியாபாரிகள் இங்கே கிடையாது. பஸ் ஸ்டாண்டு வேறு, அது வேறு. வியாபாரம் இங்கே இருக்கிற வியாபாரம் மாதிரி அங்கே இருக்காது. எங்களுக்கு வந்து பஸ்ஸு போக்குவரத்து இருக்கனால கொஞ்சம் வியாபாரம் இருக்கும். இப்போ கொடுத்துருக்க இடத்துல வந்துட்டு அப்படி சொல்ல முடியாது. நடந்தால் நடக்கும், இல்லாட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டி முடிச்சுட்டு இதை இந்த ரோட்லேயே வந்து எங்களுக்கு ஒதுக்கு போகிறோமா கொடுத்தீங்களாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். செய்யுங்க, வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் வாழ்வாரம் கொடுங்க, கொடுத்து இது பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மோகேஷ் குமார். Every picture here has its own goody story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.